ஊழியத்தை நினைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து சீக்கிரமாக தியானித்து நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, ஏதோ நம்ம ஜெபித்தோம் உடனே எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கணும் என்று இல்ல. ஜெபிக்கிறதுல சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஆமென். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கர்த்தரிடத்துல இருந்து எதையாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என் நாமம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் 3 காரியங்களை நமக்காக செய்கிறார். 1, நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும். 2வதாக கர்த்தரை நம்ம தேடணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும். இன்றைக்கு நம்ம பல நேரங்கள்ல அவசரப்பட்டு பல மனிதர்களுடைய முகத்தை தேடி தோற்று போகிறோம். தேவைகள் அதிகமா இருக்கிறது. பல நேரங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாக பல மனிதர்களை தேடி அவமானப்பட்ட நிலைகள் உண்டு, தோற்று போன அனுபவங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, என் முகத்தை தேடுங்கள். ஆமென். முதலாவதாக தாழ்த்தி ஜெபிக்கணும். 2வதாக கர்த்தருடைய முகத்தை தேடணும். 3வதாக மிக முக்கியமா ஒண்ணு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஆமென் யாரும் நல்லவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், தவறி இருக்கிறோம். ஆமென். 100க்கு 100 நல்லவங்க இல்லை. கர்த்தரே இயேசு சொல்லுகிறார், நல்லவங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஏதோ ஒண்ணுல தவறி இருக்கிறோம், ஏதோ ஒண்ணுல வழி விலகி போயிருக்கிறோம். ஆண்டவர் காண்பிக்கிற வழி ஒண்ணு, அதுல நம்மளால நடக்க முடியல. ஆண்டவரே இது இருக்கட்டும், நான் இன்னொரு வழியே போகிறேன்னு நம்ம பாதை மாறி போகும்போது நம்முடைய பிரயாணம் தடைபடுகிறது. நாம் சேர வேண்டிய இடத்துல நம்மளால சேர முடியல. ஹல்லேலூயா. அதனால பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் என்ன செய்வேன், ஜெபத்தை கேட்பேன். இந்த 3 காரியங்களை நம்ம செய்யும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு சில ஜெபங்கள் கேட்கப்படல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ ஜெபிக்கிறோம், காலமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஜெபிக்கிறதுன்னு சொன்னா என்ன, கீழே உட்கார்ந்து இருக்கிறது தாழ்த்தி ஜெபிக்கிறதா? இல்ல. எந்த இடத்துல இருந்து ஜெபிங்க, உங்க சரீரம் எப்படி ஒத்துழைக்குமோ அதற்கு ஏற்றவாறு என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அதுல தப்பு கிடையாது. தாழ்மை என்று தேவ சமூகத்துல ஒண்ணு இல்லை. ஆண்டவரே அர்ப்பணிங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது, எங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தினால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு இருக்கிற ஞானத்தினால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. என்னுடைய சரீர பலத்தினால நான் எதையும் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. மொத்தத்துல நான் என்ன செய்கிறேன், சரண்டர் ஆகிறேன். ஆண்டவரே நீங்க எனக்கு ஏதாவது செய்யுங்க. இதுதான் தாழ்மை. ஆமென். அப்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். 2வதாக பாவத்தை மன்னிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு இல்லைன்னா குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த நபருக்கு சேமத்தை அல்லது ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிற தேவன். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு இனி இந்த வழி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த சுபாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று வெளியே வருகிற பட்சத்துல கர்த்தர் பாவத்தை என்ன செய்வார், மன்னிப்பார். ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல பாவத்தை அறிக்கை இடுவாரானால் அவன் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ சமூகத்துல அறிக்கை இடுங்க. எந்த மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை இடண்டா. ஏதோ ஒரு இடத்துல தவறி இருப்போம். எல்லாரும் மனுஷங்க தானே. ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு. அந்த குறைவுகளை தேவ சமூகத்துல நம்ம அறிக்கை இடும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு பாவத்தை மன்னித்து, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு என்ன
உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு தேசத்துக்கே கர்த்தர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறதான நிலைமைகளை உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய முகத்தை தேடும் போது, இதுவரைக்கும் பல முகங்களை தேடணும், ஹல்லேலூயா, பல இடங்களை தேடி தேடி பார்த்தோம். ஆண்டவரே, எங்க இருந்தாவது எனக்கு ஒரு அனுகூலம் வராதா? இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வராதா? எந்த இடத்துல இருந்து ஒத்தாசை வர வேண்டுமானாலும் பரலோகத்தின் தேவன் நமக்கு இறங்கினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அனுகூலத்திற்காக எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் நமக்கு இறங்கினால் மட்டுமே எந்த அதிகாரிகளுடைய கண்களிலும் நமக்கு தயை கிடைக்கும். எந்த மனுஷனுடைய கண்களிலும் தயை கிடைக்கணும்னா பரலோகத்தின் தேவன் நமக்கு இறங்கினால் மாத்திரமே உண்டு. ஆமென். அல்லாத எந்த ஒரு இதுவும் இல்லை. கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார், நீங்க ஜெபிங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க, நான் கேட்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் கேளாதவர் அல்ல. அவர் கேட்பார், எல்லா ஜெபத்தையும் கேட்பார். நம்ம ஏதோ 2 பேர் ஜெபிச்சாங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்னு ஆயக்காரன், ஒன்று பரிசேயர். ஆயக்காரன் தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் தூரத்திலிருந்து இந்த மார்பிலை அடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆனா பரிசேயன் எப்படி ஜெபித்தான்? நான் வாரத்துல உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. நான் இதை இந்த ஆயக்காரனை போல கூட நான் இல்ல, அவன் மோசமானவன், ஆனா நான் நல்லவன். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்டார்? அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்ம எதுவும் கொடுத்து கர்த்தரை பிரீதிப்படுத்த முடியாது, பணத்தினால கர்த்தரை பிரீதிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ உபவாசித்து கர்த்தரை பிரீதிப்படுத்த முடியாது. நம்ம இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்துல நான் ஒண்ணுமில்லைன்னு எத்தனை பேர் சரண்டர் ஆகுறீங்களோ அதை தான் பரலோகம் பார்க்கிறது. அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் சொல்ல, அவன் அல்ல இவனே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ண ஆயத்தமா இருக்கிறோம்? ஏதோ நம்ம வந்தோம், ஜெபிச்சோம், நல்லா ஜெபிச்சோம், பயங்கரமா ஜெபிக்கிறோம், அதுல எல்லாம் கர்த்தர் பிரியப்படல. ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சது மாதிரி, நமக்கு ஒருவேளை ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், எல்லாரும் மாதிரி ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். நம்ம லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சது மாதிரி ஜெபிக்கிறத அந்த பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார்? கேட்பார், கேட்பார். அந்த ஜெபத்துல 3 காரியங்கள் இருக்கணும். ஜெபிக்க இருக்கும்போது முதலாவதாக தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தவன், ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க ஆண்டவரே என்று கேட்காதபடி நம்மை தாழ்த்தி ஜெபிக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தருடைய முகத்தை பார்த்து பாவ அறிக்கை செய்யணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அனுதினம் காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் வார்த்தையினால பல பாவங்கள் நம்ம என்ன செய்வோம்? செய்வோம். பிள்ளைகளிடத்துல கோவப்படுவோம், வீட்டுல குடும்பத்துல கணவனாரிடத்துல கோவப்படுவோம். ஹல்லேலூயா. யார் யார் வீட்டுல இருக்கிறாங்களோ, நம்ம பெண்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்னை சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆனா அத்தனை பேர்கிட்ட என்ன செய்வோம்? எரிஞ்சுதான் விழுவோம். எல்லாத்தையும் கொட்டுக்கிறது யாருக்கிட்ட? அதிகமா பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப கோபப்படுவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இல்லை இல்லை இல்லை, அப்படி வெளிப்படுத்தினா இன்னும் நம்முடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே. ஏன்னா சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகம் பேசினாலே அதுல என்ன இருக்குமா? பாவம் இருக்குமா? எல்லாரும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை தேவ சமூகத்துல நம்ம என்னென்ன அந்த நாளில ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபிக்கிற அது மாதிரி நைட்டு படுக்கைக்கு போக முன்னதாக, ஆண்டவரே இந்த நாளில் என் வாழ்க்கையில என்னென்ன குறைகள் வந்ததோ ஆண்டவரே, பேச்சினால ஒருவேளை எனக்கு தெரியாம நான் பேசியிருப்பேன், என் சிந்தனையினால சில பாவங்கள் வந்திருக்கும், என் எண்ணத்தினால சில பாவங்கள் வந்திருக்கும், என் இருதயத்தின் அடித்தளத்துல சில பாவங்கள் உருவாகி இருக்கும். ஹல்லேலூயா. என் நடக்கையில, என் பார்வையில, ஹல்லேலூயா, என்ன வந்ததப்பா எல்லாம் மன்னிங்க. தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிற தேவன். அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கலன்னா, ஹல்லேலூயா, நம்ம தேவன்கிட்ட கேட்கல, ஏன்ப்பா நீங்க கேட்கல? ஹல்லேலூயா. ஏன் உரிமையோட கேட்கல? ஆண்டவரே நான் தான் எல்லாம் அறிக்கையிட்டேன் ஆண்டவரே, உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், அப்பா எதுவுமே நான் மறைக்கலையே ஆண்டவரே, இனியாப்பா எனக்கிட்ட ஒரு சகையு ஆண்டவரை பார்க்கணும்னு முன்ன ஓடி வந்த என் சப்ஜெக்ட் அது இல்லை. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடியானால் அந்த வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. சகையுக்கு எப்படியாவது கர்த்தரை பார்க்கணும். ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஹல்லேலூயா. ஆயக்காரனுக்கு தலைவன். அப்போ கர்த்தரை பார்க்கணும். ஆனா ஆள் குள்ளமா இருந்தான், ஒரு பெரிய ஆபீசர். இன்னைக்கு சாதாரண நம்ம கூட ஈவன் நம்ம எதுவுமே இல்லை, ஒரு பெரிய மனுஷன் இல்லைன்னா ஆண்டவர் தான் வருகிறார், இல்லைன்னா ஏதோ ஒரு சீசன் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரர் வருகிறார், அவர் எப்படியாவது பார்க்கணும்னு யாராவது மரத்துக்கு மேலே ஏறுவீங்களா? நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை விட்டு கொடுக்கணுமோ? அவர் போனா போயிட்டு இருக்கட்டு. டிவியில வீட்டுல இருந்து நம்ம என்ன செய்வோம்? அந்த காலத்துல டிவியில பார்க்க முடியல. இப்போ ஸ்டாலின் வராருல எத்தனை பேர் முண்டி அடிச்சுட்டு போவீங்க?
விஜயை பார்க்க போய் கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. ஆனா இயேசுக்கு பின்னாடி திரளான ஜன கூட்டம் போனது, யாருமே என்ன செய்யல, சாகல. அவர் ஜீவனை தான் கொடுத்தார். ஆனா இந்த சகேயு, அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, இருதயத்தின் ஆழத்துல ஒரு ஆசை இருக்கணும், கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா எப்படியாவது எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும். அதனால முன்ன ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தார். கர்த்தருக்கு அது தெரிஞ்சது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு தெரியும் என்னை பார்க்க ஒருத்தன் எனக்கு முன்னாடி ஓடி போய் வாஞ்சையோட மேலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை நான் என்ன செய்யணும், கூப்பிடணும். அவனை நான் ஆசீர்வதிக்கணும். அவன் வீட்டுக்கு தான் போகணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வேணும். எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும், எப்படியாவது நான் அவரை தரிசிக்க வேண்டும், எப்படியாவது அவரை நான் காண வேண்டும். ஆராதனைக்கு கடந்து வருவதற்கு முன்னே வீட்டுல இருந்து சொல்லிட்டு வாங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனையில உண்மை நான் தரிசிக்கணும், ஆண்டவரே எப்படியாவது உண்மை நான் பார்க்கணும், ஆண்டவரே. நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நமக்கு முன்னாடி அவர் நம்மளை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவார். சகேயுவே நீ சீக்கிரமாய், அத்தனை ஜன கூட்டம், வேற ஒருத்தரை கூட கூப்பிட்டு ஆண்டவருக்கு முடியல இல்லையா, முடியல. ஏன் தெரியுமா, ஒரே ஒருத்தர் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க ஆசையா வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன ஆராதனை தான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய புகழோ பெயரோ பெரிய பிரஸ்தாபமோ இந்த இடத்துல இல்லை. ஆனா கர்த்தரை பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் விருதாவா போக கூடாது. நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்த்து விட்டு திரும்பி போகணும். அப்படி போகிற பட்சத்தில் அவர் என் கூடயே வருவார். ஹல்லேலூயா. சகீவிடத்துல சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும். ஆண்டவர் வேற ஒண்ணும் சொல்லல, நீ பாவ அறிக்கையிடுன்னு சொல்லல, நீ பாவின்னு சொல்லல. கர்த்தர் வந்தாலே தானாக பாவங்கள் என்ன செய்யும், அறிக்கையிட ஆரம்பமாகும். ஆமே, அவன் சொல்லுகிறான், யாரிடத்திலேயாவது அநியாயமாய் நான் வாங்கி இருந்தேன்னா நாளை தானே நான் திருப்பி கொடுக்குறேன். ஆண்டவரே என் சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். இது கர்த்தர் சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா? இல்ல. இயேசு வரும்போது, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்துக்குள்ள வரும்போது, உள்ளத்துக்குள்ள இருக்கிறதான தேவையில்லாத எல்லாமே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு அந்த வீட்டுல என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகளை, ஏதோ நம்ம ஆராதனைக்கு வருகிறது, கர்த்தரை நம்ம பார்க்க வேண்டும், ஒரு மனுஷனை பார்க்கிறதற்காக அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே நான் உண்மை பார்க்கணும், ஆண்டவரே உண்மை எப்படியாவது நான் தரிசிக்கணும், ஆண்டவரே. ஆராதனை வேலையில இருக்கலாம், பாடல் வேலையில இருக்கலாம், செய்தி வேலையில இருக்கலாம், ஜெப வேலையில இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையில கர்த்தாவே உண்மை நான் தரிசிக்கணும், ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரிசிக்கும் போது நம்ம அறியாமலே நாம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது பரலோகத்துல வீற்றிருக்கிற அந்த தேவன் கேட்பார். ஆமென். ஏன் தாழ்மைப்பட்டு நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா? சங்கீதம் 138:6 தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. வசனங்களை நீங்க எடுத்த நேரமாக நானே சொல்லி விடுகிறேன். சங்கீதம் 138:6 தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? நோக்கி பார்க்கிறார். பார்க்கிறது வேற, நோக்கி பார்க்கிறது வேற. ரோட்ல போகும்போது நம்ம சும்மா பார்ப்போம் இல்லையா? ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், நின்று பார்ப்போம். நின்று உற்று பார்ப்போம். வெரி குட், உற்று பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாழ்மையா வாங்க என் சமூகத்தில், நான் உங்களை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கணும்னா நமக்குள்ளே ஒரு தாழ்மையின் அனுபவம் வேணும். ஆமென். இந்த உலகத்துல எந்த பெருமையோ, எந்த அந்தஸ்தோ, எந்த பதவியோ, எந்த பட்டமோ, எந்த படிப்போ, எந்த உயர்வோ, எதுவுமே பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எதுவுமே கர்த்தரிடத்துல சேர வைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு படிப்பு தேவையில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தபடி கர்த்தர் சில பைத்தியங்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஆமென். சீஷர்கள் என்னதான் செய்துட்டு இருந்தாங்க, வலைய வீசி மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன படிப்பு, பிஎட் படிச்சிருந்தாங்களா மீன் பிடிக்க? இல்ல இல்லையா? கடல் சார்ந்த அந்த காரியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது, அதுல எக்ஸ்பர்ட். உடனே எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, பேதுருவுக்கு வலைக்கிளிய மீன் கிடைச்சது, உண்மைதான். பேதுரு ஏதோ பெரிய டபுள் டிகிரி எடுத்துட்டா போய் மீன் பிடிச்சாரு? இல்ல, கர்த்தருடைய சொற்படி மீனை பிடிச்சாரு, வலைகளிய மீன் கிடைச்சது. மீன் கிடைச்ச உடனே பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய கடையை தொடங்கி அதுக்கு பிராண்ட் எல்லாம் தொடங்கி ஒரே மீன் வியாபாரமா செய்தாரு. நினைச்சு பாக்குறீங்களா? இல்ல, கர்த்தர் சொன்னார், உன்னை நான் என்ன செய்வேன், மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஹல்லேலூயா. அவன் சீஷனானான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன ஆகணும், சீஷனாகணும். சீஷனானவன் கடைசியில் எப்படி செத்து போனான்? அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனார். அதனால நீங்க அப்படி சாகணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஆண்டவரிடத்துல வந்தவங்க படிச்சவங்களும் பண்டிதர்களும் அல்ல. கர்த்தர் அவர்களோட பேசி அவர்களை ஆசீர்வதித்து ஊழியத்தின் பாதையில கர்த்தர் வல்லமையாய் ஒரே ஒரு பிரசங்கம், ஒரொற்ற பிரசங்கம். பேதுரு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு சேர்க்கப்பட்டார்கள். என்ன படிப்பு படிச்சாரு? பிடி கழிச்சா, எம்டி கழிச்சா, எம்டி விஷனா, பிஹெச்டியா?
இல்ல. ஏதோ பைபிள் காலேஜ் படிச்ச உடனே நீ பெரிய பண்டிதன் என்று சொல்ல முடியாது. இந்த வேதத்தை தேவ சமூகத்துல ஆவியானுடைய பாதத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பார்க்கலாமே. எந்த பேதையையும் இந்த வார்த்தை ஞானியாக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, இது பேதையை ஞானியாக்குகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அதனால எதையும் பார்க்காதுங்க. தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நீங்களும் நானும் ஒண்ணுதான். உங்களை விட குறைவுள்ளவள் நான். அப்படி ஒரு இது நமக்கு வேணும். நீதிமொழிகள் 33வது அதிகாரம் 34வது வசனத்திலே தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். முதலாவதாக கர்த்தர் நோக்கி பார்ப்பார். இரண்டாவதாக என்ன செய்வார்? கிருபை பெருக தொடங்குச்சுன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் தானாக பெருக ஆரம்பிக்கும். மூன்றாவதாக மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல அந்த ஒரு வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாமே. முக்கியமான ஒரு வசனம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்றால் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கணுமா? ஹல்லேலூயா. எதை சிநேகிக்கணும்? நேசிக்கணும். இரக்கம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இரக்கம் படணும். ஒருத்தங்க கடன் பிரச்சனையில இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய, ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன செய்திருக்கிறாங்க, கடன் பட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து என்ன இப்படி பண்ணி இப்படி செய்யணுமா, இப்படிதான் செய்யணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் யாரும் என்ன செய்யாதுங்க, கேட்காதுங்க. சில சூழ்நிலை நிமித்தமாக சில காரியங்கள் வரும். இரக்கம் பாராட்டுங்க. சிஸ்டர், உங்களுக்கு கடனா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இறக்க செய்வார். நானும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல வருகிற பிள்ளைகள் அதான் சொல்லணும். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதாண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு தாழ்மை இல்லை, பெருமை. குறிப்பிட்ட ஷூவை போட்டு ஆட்டம் புகை போடுறாங்க. தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல எல்லாம் என்ன போடுறாங்க? பெரிய எப்படியாவது புகையாவது. ரெண்டு பேர் இருந்தாலும் அவனுடைய பிரசன்னத்தை உணரணும். ஆமென். ஹல்லேலூயா. அது குறையா நான் சொல்ல வரல. அதை பார்த்து இன்னைக்கு ஏதோ ஆராதனைன்னு எல்லாரும் ஈவனா நின்று புகையை போட்டு லைட்டை போட்டு பயங்கரமா ஆடம்பரமா ஆராதிச்ச உடனே ஆராதனைன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. 2-3 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், மனத்தாழ்மை இல்லாமல் உன் தேவன் எதை கேட்கிறார்? இன்னைக்கு ரொம்ப ஆடம்பரம் அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தில் தான் இருக்கிறது. கேவலமாக இருக்கிறது. அதனால நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இன்னைக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டாவது போயிருக்கல. சினிமாவில் நடிக்க ஆசை இருந்து அப்படியாவது கேட்டு என்ன செய்திருக்கலாம்? அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, விதவிதமாக உடை அலங்காரம் இருக்கிறது, அப்படியாவது போயிருக்கலாம். இல்லை, கிறிஸ்தவத்தில் மேடைகளில் ஆடம்பரங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையாக இருக்கணும். தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா எந்த ஒரு பயபக்தி இல்லாமல் இன்றைக்கு ஆராதனைகள் அதை பார்த்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆடம்பரமான ஊழியக்காரங்க எழுப்பி தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. தங்கள் பெயருக்காக, தங்கள் பிரஸ்தாபத்துக்காக, தங்களுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. இது ஒன்றும் தேவ சமூகத்தில் படாது. இந்த புகழோ, இந்த பெருமையோ, இந்த அந்தஸ்தோ இது ஒன்றும் தேவ சமூகத்தில் கொண்டு போய் நாம் நிற்க முடியாது. தேவ சமூகத்திலே செய்திருக்க நன்மையானாலும் தீமையானாலும் தேவ சமூகத்திலே கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் உண்டு. வண்டி வண்டியா பணங்களை கொண்டு கொடுக்குறாங்க ஊழியர்களுக்கு. காணிக்க வாங்குற ₹1 கூட கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடியதல்ல. இல்லையா? வாங்குறோமா அதை நம்ம செலவு பண்ண நம்ம என்ன செய்யணும்? பழகணும். ஹல்லேலூயா. ஏதோ ஊழியத்தில் வருகிற காசை வச்சு நல்ல லக்ஸரியா வாழ வேண்டும் என்று விரும்புகிறது அல்ல ஊழியம். ஹல்லேலூயா. ஊழியம் என்கிறது நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? குறைவில் இருக்கிறாங்களா? வசதி இல்லையா? ஆகாரம் இல்லையா? வஸ்திரம் இல்லையா? அதை புரிந்து தெரிந்து தேவ பிள்ளைகள் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. சிலர் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட மக்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும்? அன்று சொல்ற பசியா இருந்தா ஆகாரம் கூட, வஸ்திரம் இல்லாமல் இருந்தா வஸ்திரத்தை கூட. இதுதான் அவருக்கு பிரியமான உபவாசம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 52வது வசனத்துல தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அதாவது பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு பலவான்கள் ஆசனங்களை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் விழ தள்ளுகிற ஒரு நாள் உண்டு. ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே ஆண்டவரே, ஹல்லேலூயா, இது தடைப்பட்டு இருக்கிறது. பல பலவான்கள் அந்தஸ்துல இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க ஒரு சைன் போர்டு என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. அதுக்குதான் அவங்கள அந்த பொசிஷன்ல
வச்சிருக்கு. உனக்கு ஒரு அதிகாரம், ஒரு கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை முழுவதும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கலெக்டர்கிட்ட இருக்குது. எந்த இடத்துல சிக்னேச்சர் போடணுமோ அவங்க என்ன செய்யணும்? போடணும். அதுக்கு கீழே தாசில்தார் இருக்கிறாங்கன்னா எத்தனை நாள் ஓட வைக்கிறீங்களா? எத்தனை நாள் அலைய வைக்கிறீங்க? ரேஷன் கார்டுக்கு ஓடுறாங்க மக்கள், ஒரு சர்டிபிகேட்ஸுக்கு ஓடுறாங்க, ஒரு கையெழுத்து போட அவங்களுக்கு மனம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார்கள். ஹல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மை நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த, எவ்வளவு நம்மளால தாழ்மைப்பட முடியுமோ, எந்த இடத்துல போனாலும் எடுத்தவன் கவுத்தவன் எதையும் செய்யாம அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய சமூகத்துல காத்திருங்க, பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் தான் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணணும். நம்மளால எதையும் தேடி அலைஞ்சோம்னா எதுவும் செய்ய வேண்டியதை செய்யணும், இல்லைன்னு சொல்லுங்க. செய்து பார்த்தோம் எதுவும் நடக்கலையா, தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்ன அதிகாரி பேரை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்காக என்ன செய்யல? இரக்கம் செய்யல. ஏன்னா கர்த்தர் அதிகாரிகளை அந்தஸ்துலையும் அதிகாரத்திலையும் வைத்திருக்கிறது யாருதான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதனால அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். செய்யாத பட்சத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு அது பாவமாக எண்ணப்படும். அப்பேற்பட்டவங்களை தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மனத்தாழ்மையோடு சொல்லுங்கப்பா, இனி என்னால முடியாது, அலைய முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, நீங்க எனக்கு இரக்கம் செய்ய. வெகு மனத்தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 3:12 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கணும்னு சொன்னா, மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாழ்மையை தரித்து கொள்ளணும். சிலவங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், என்ன ரொம்ப தாழ்மை அந்த சிஸ்டர், அந்த பிரதர் ரொம்ப பார்த்தோன்னே தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரியும். நம்ம பார்த்தாலே தெரியும். தாழ்மையை தரித்து கொண்டிருக்காங்க. இவங்க ஒரு கிறிஸ்தவங்க. நம்ம கிறிஸ்தவன் என்று சொன்னார். கிறிஸ்துவை உடையவரே கிறிஸ்தவன். கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிற கிறிஸ்து நம்மள வெளிப்படணும். அன்பினால் வெளிப்படணும், தாழ்மையினால் வெளிப்படணும், இரக்கத்தினால் வெளிப்படணும், கொடுக்கணும். மாறி மாறி இல்லாதவங்களா கஷ்டப்படணும். நம்மளால முடிஞ்சது இல்லையா? தாழ்மையை பற்றி நம்ம பேசி பிரசங்கம் கேட்டோம்னா வீட்டுக்கு போனவொன்னே அதுக்கு விரோதமாக தான் சத்துரு என்ன செய்வான்? கிரியை செய்வான். நம்ம தாழ்மையை எப்படியாவது சோதிக்கணும். பொறுக்கு மட்டும் பொறுப்பான், திருப்பி யாருதான் பொறுப்பான் சொல்ல வரல. ஒரு நல்ல தாடி வச்சு ஒரு சாமி இருந்தாராம், திருமணமாகாத ஒருத்தர். அவர் தாடியில ஒரே ஒரு எறும்பு எரிச்சான். உடனே அந்த எறும்பு கூட்டுல கொண்டு தாடியை வச்சுட்டு சொன்னாராம், ஐயோ அந்த எறும்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது, நீ உன் கூட்டுக்கு போ. அதுக்கு தெரியுமா? கூட்டுக்குள்ள கொண்டு தாடியை வச்சாரு, அத்தனை எறும்பு எங்க வந்தது? அடுத்து என்ன செய்தாரா? கசக்கி நசுக்கி அத்தனை எறும்பு என்ன செய்தாரா? ஒன்ன கொண்டு போட்டா கூட பிரச்சனை இல்லை. இது மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கையில. இது இல்லை தாழ்மை. எறும்பு கடிக்கதான் செய்யும். அதை என்ன செய்யணும்? கொல்ல வேண்டிய இடத்துல சிலதை எதுக்கு தாழ்மைப்படணும்னு தெரியணும். அதனால எல்லா இடத்துலயுமே தாழ்ந்து அப்படி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். கர்த்தர் கேட்டிருக்கிறாரா இல்லையா? நெகேமியாவின் புஸ்தகம் எடுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்துல எடுங்க பார்ப்போம், சீக்கிரமா எடுங்க. 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். எருசலேமின் அரங்கை இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையின் கிருபையை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகல் உமக்கு முன்பாக மன்றாடி. ஹல்லேலூயா. ஒரு நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை கேட்ட உடனே சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து ஒரு மனுஷன் தாழ்மைப்பட்ட தேவ சமூகத்துல பாவ அறிக்கை செய்து என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதுல மிக முக்கியமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நெகேமியா 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உடைய செவி கவனித்தும் இதை கண்கள் திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்துல தனக்காக இல்லை ஒரு தேசத்திற்காக எருசலேமின் அரங்கு இடிக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. பல சூழ்நிலைகள்ல குடும்பம்
தகர்ந்து போயிருக்கிறது. சமாதானம் இல்லை, பிரச்சனை, கடன் பிரச்சனைனால புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல சுக்குநூறாகி அரங்க இடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு நெகேமியாவை போல தேவ சமூகத்துல உபவாசித்து அழ தயாரா இருக்கிறீங்க? கர்த்தருடைய முகத்தை தேடும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. மறுபடியும் அலங்க என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிக்க அதை சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப வாசிக்க நான் வீடுகளில் வாசிங்க. நெகேமியா 1 அதிகாரத்தை 1-2 வாசிங்க. ஒரு மனிதன் தேவ சமூகத்துல திறப்பில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய 11வது வசனத்துல, ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்படும்படி விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடணும் என்று பிரார்த்தித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு முன்பாக தலை குனிந்து, எந்த மனுஷனுக்கு முன்பாக இடிக்கப்பட்ட ஒரு அனுபவம், நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒன்றுமில்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்துல குடும்பத்துல யாருக்காகவோ இல்லை, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், பிள்ளைகளுக்காக பெற்றோர், தேசத்திற்காக நம்ம தரப்புல, சபைக்காக நம்ம தரப்புல நின்னோம்னா பரலோகத்துல இருக்கிற தேவன் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற இந்த மனுஷனுக்கு முன்பாக, எந்த மனுஷன் உங்களை தகர்த்து இடித்து சுக்கு நூறாக ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு முன்பாக, அது யாரா இருந்தாலும் அவங்களை சொல்லி சொல்லுங்க, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடணும் என்று பிரார்த்தித்தேன். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கிறது? அவனை கொல்ல, அவனை இடி, அவனை தகரு, அப்படி கிடையாது. நம்மளை யாரு தகர்த்து கொண்டிருக்கிறாங்களோ சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல. டெய்லி பிரச்சனை, டெய்லி சண்டை, சமாதானமா போகலான்னு பார்த்தா கூட விடல. அப்பேற்பட்ட சமூகத்துல தரப்புல ஒருத்தர் நிக்க தயாரா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரோ ஒருவருக்காக குடும்பத்துல ஒருத்தங்க தரப்புல நின்னீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற தேவன் அந்த பிரார்த்தனையை கேட்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அரங்கம் திருப்பி என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. அதே மாதிரி தான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அதனுடைய 2வது வசனத்துல 2வது பகுதி, எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அந்த 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். நான் உபவாசம் பண்ணி தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் ஏழையின் முகத்தை அவருக்கு நேராக்கி, அடுத்த வசனம், தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கின்ற மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்தும் துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி. போதும். ஹல்லேலூயா. இப்போ எருசலேமின் பாழ்கடிப்புகளை குறித்து தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகங்களை நான் தெரிந்து ஒரு புக்கு படிச்சாரு. அந்த புக்கில் எழுதி இருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எருசலேமுக்கு. உடனே அவர் என்ன செய்தாரா? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து ஒரு தேசத்துக்காக. இந்த நிலைமை இன்னைக்கு நமக்கு இருக்கிறது. இந்திய தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச உடனே ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படிதான், ஆம்பளைகளும் பொம்பளைகளும் சேர்ந்து ஐயோ என்னமோ அட்டகாசங்கள், குடிகாரிகளா மாறி இருக்கிறாங்க, போதைகளுக்கு அடிமையா, காரை ஓட்டிட்டு போய் நடு ரோட்ல போலீஸ்கார்ட்ட சண்டை போட்டுட்டு நிற்க குடிச்சிட்டு. எவ்வளவு கேவலமா அந்த பெற்றோர் எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் படுகிற பாடு, வீட்டை விட்டு வெளியே போன ஏன் பிள்ளைகளை நம்ம சண்டே கிளாஸ்ல வசனங்களை விதைச்சு கொடுக்குறோம். இந்த வசனம் அந்த பிள்ளைகளை நடத்தும் நாளைக்கு. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் அந்த பக்கம் திரும்பாது. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? தரப்புல நிற்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க? நடத்துங்க. உங்க வருகை வரையிலும் இந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க? நடத்துங்க. இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டு இருக்கிற தேசத்துல, ஒரு தேசத்தில் பாவத்தை கேள்விப்பட்ட புத்தகங்களினால் படிச்சு கேள்விப்பட்ட உடனே ஒரு தானியேல் தேவ சமூகத்துல என்ன செய்கிறார்? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. நம்ம அப்படி இருப்போமா? நம்ம வீட்டு விஷயத்துக்கே நம்ம அப்படி என்ன செய்ய மாட்டோம்? ஒரு தாழ்மையாக தரிக்க மாட்டோம். அன்னைக்கு அப்படிதான் செய்தாங்க. ரெட்டிலும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி இருக்கிற நல்ல வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி ரெட்டு வஸ்திரம் உடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை நோக்கி ஜெபத்தினால விண்ணப்பங்கள்னால தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்ன சொல்லுகிறா தெரியுமா? நாங்களே என் தகப்பன் விட்டார் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். தானியேல் பெரிய தீர்க்கதரிசி.
ஏன் அவர் அப்படி சொல்லணுமா அவர் இருக்கா? இப்போ நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அவர் சொல்றோம், நாங்கள் பாவம் செய்துட்டோம்ப்பா, உங்க வழியை விட்டு நாங்கள் தூரமாய் போயிட்டோம், ஆனாலும் உம்மிடத்தில் இரக்கம் உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் தானியேல் 9வது அதிகாரம் 10ஆம் வசனம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆமென். யாரோ செய்த பாவத்துக்காக, ஏதோ ஒரு தேசம் செய்த பாவத்துக்காக தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே மன்றாடின ஒரு தானியேல். ஆமென், ஹல்லேலூயா. அதனுடைய 19வது வசனம், அந்த வசனத்தை கூட வாசிங்க. 9வது அதிகாரம் 19வது வசனம், 19, 20 வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். போதும். அந்த 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன். எத்தனை தேவ பிள்ளைகள் இன்னைக்கு குடும்பத்துக்காக, ஹல்லேலூயா, ஒருவேளை கணவன் பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணாதவரா இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். அதுல மனைவி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பாவத்தையும், என் குடும்பத்துல என் கணவனாருடைய பாவம், என் பிள்ளைகளுடைய பாவம், என் மருமக்களுடைய பாவம், என் குடும்பத்துல யாரெல்லாம் பாவத்துல அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தின் பாவம் நமக்கு தெரியும். பாவ அறிக்கை செய்து, ஹல்லேலூயா, எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கேளுங்கப்பா. நான் பாவ அறிக்கையிட்டு ஒரு தேசத்துக்காக ஒரு மனுஷன் தரப்புல நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானா நம்ம குடும்பங்களுக்காக நம்ம நிக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே நான் நிக்க போகிறேன், ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த வசனத்தின்படி நான் நிக்க போகிறேன். தானியேல் பெரிய தீர்க்கதரிசி, நெகேமியா பெரிய தெய்வ மனுஷன், ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல விழுந்து கிடக்குறாங்க, உபவாசித்து அழுது, ஆண்டவரே இறங்குங்க என்று, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் என் தகப்பன் வீட்டார் எங்க தேசம் பாவம் செய்தது, நீங்க கேளுங்க ஆண்டவரே. கேட்ட போது அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே காபிரியேல் தூதன் பறந்து வந்து, நான் உனக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது, நீ மிகவும் பிரியமானவன். ஒரு மனுஷன் அல்ல ஒரு மனுஷி, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானவள் என்று பெயர் எடுக்கணும்னா தேசத்துக்காக தரப்புல நில்லுங்க, குடும்பத்துக்காக தரப்புல நில்லுங்க. ஹல்லேலூயா. யார் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அமிழ்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கொஞ்சம் தரப்புல வாங்கலாம். நம்ம குடும்பம் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவர் வந்தா எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். நம்ம தேசம் அழிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தரப்புல நின்றாங்க, கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் பிரியமானவன். அடுத்தவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை ஆதாயப்படுத்துங்க, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க பாவங்களை நீங்க சொல்லி ஜெபிங்க. இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இன்னும் குடிப்பழக்கம், இன்னும் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஆண்டவரே ஜெபிக்கல ஆண்டவரே, அதனால ஜெபிங்க ஆண்டவரே. கணவன் ஜெபிக்கல ஆண்டவரே, அப்ப மன்னிங்க ஆண்டவரே. அந்த பாவத்தை நான் உங்க சமூகத்துல அறிக்கை எடுக்கிறேன். கர்த்தர் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிச்சிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள், நமக்கு பாதையை காட்டி தந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கல, இவங்க ஜெபிக்கலன்னு பார்க்காங்க, நாம ஜெபிப்போமே. ஒரு மனுஷன் ஒரு தேசத்துக்காக ஜெபித்த போது, ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. காபிரியேல் தூதன் புறப்பட்டு வந்து சொல்கிறார், நான் அதை அறிவிக்க வந்தேன், உனக்காக பரலோகம் திறக்கப்பட்டு காரியத்தை நிறைவேற்ற போகிறது. இன்றைக்கு நமக்காக சில காரியங்களை பரலோகம் செய்ய பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம பாவ அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம்னா கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென். தரிசனத்துல நம்மோடு கர்த்தர் பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார், ஒரு கூட்டத்துல வரும்போது கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ நம்முடைய நிலைமைகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபித்த அத்தனை பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். ஆனா ஜனங்கள் என்ன செய்தாங்க? ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே, ஹல்லேலூயா, பசு மாடு ஆடு எல்லாம் தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு என்ன செய்தாங்க? உபவாசித்து அழுதாங்க. ஆனா யோனா தீர்க்கதரிசி என்ன செய்தார் தெரியுமா? அழிவு நடக்கணும். தீர்க்கதரிசிக்கு ஆசை என்ன? நான் சொன்னது ஒரு குடிசை போட்டு என்ன செய்தாராம்? உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாரா, எப்ப அழியும்னு. இன்னைக்கு சிலர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, குடிசை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எப்பயுமே அழிவான், எப்பயுமே பேரடி, எப்பயுமே சாவான். இல்ல சாக பிறந்தவங்க இல்ல. தேவ சமூகத்துல சொல்லுங்க, நான் உபவாசிப்பேன், நான் ஆளுவேன் தேவ சமூகத்துல தேசத்துக்காக. கர்த்தர் என்ன பார்த்தார்? அந்த ஜனங்கள் தேவ சமூகத்துல ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சேமத்தை தருகிற தேவன். எல்லாரும் கண்களை மூடலாமா?